இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி நிறையா இன்றைக்கி வந்து இந்த 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 கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்கு. ஆமாம், பொதுவாகவே இப்போ நானும் ஹீரோ கிடையாது, யாரும் கிடையாது கூட வச்சுக்கோங்க, இந்த கதை தான் ஹீரோ. அவ்வளோ அற்புதமான விஷயத்த டைரக்டரும் கதாசிரியர் இந்த படத்தை ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும். அது ஒன்று. இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே இந்த கதையோடு நல்லா பின்னி பிணைஞ்சிட்டாங்க. எல்லா பேருமே. இதில் பவுட் சார் கிடச்சது வந்து இந்த படத்துக்கு அது இன்னும் மெருகேற்றி இருக்குது. அதுதான் இன்னொன்று அந்த இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு கதை எழுதுகிறாங்க, ஒவ்வொரு கதையாக எழுதிட்டு வர்றாங்க. இப்போ அந்த கதையில் 4-5 கதை எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே டைரக்டர் ஆட்டையை போட்டு பண்ணலாம்னு இருக்கார். ஆமாம், இல்லை அவங்க சொன்னது அது புதுசாக இருக்குது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ட்ரெய்லரை வச்சு அவங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க, இது நல்லா இருக்கே, இது அதோட இது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் அந்த கதையில் இருக்க விஷயங்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப படமாக நீங்கள் பார்க்குறப்ப அந்த ஆடியன்ஸ் எந்திரிச்சு கை தட்டுற அளவுக்கு அந்த படம் அந்த இயக்கியிருக்காங்க. ஆமாம், ஆமாம், பொறுத்து வந்து பார்க்கணும். ஓகே, நீங்க இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் பத்தி சொன்னீங்க. முக்கியமா நம்ம கோவை சரளமாவும் வந்து நடிச்சிருக்காங்க. உங்களோட காம்பினேஷன் பல வருடங்கள் கழிச்சு ஸ்கிரீன்ல பார்க்குறேன். அவங்க கூட சேர்ந்து இல்லைனாலுமே இந்த படத்துல அவங்க ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்கல்ல, ரொம்ப சீரியஸாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க சும்மாவே அவங்க வந்து பிறவி ஆர்டிஸ்ட். அவங்கள சொல்லவா வேணும் உங்களுக்கு. அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அசத்திட்டு போகிறாங்க. அதான் தமிழ் சினிமாவில் அவங்க இன்னொரு மனோரமா மாதிரி வச்சுக்கங்களேன். அவங்க இந்த படத்தில் வேறு மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க. சூப்பர். ரொம்ப வருடங்கள் கழிச்சு நீங்கள் இந்த படத்தில் நடிக்கும்போது அனுபவம் எப்படி இருந்தது சார் அம்மா கூட? அவங்களுக்கு எனக்கு அதிகமாக காம்பினேஷன் வராது. அப்படி இருந்தாலும் ஒரு சில இடத்துல காம்பினேஷன் இருப்போம். அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராங்க, அது வேறு மாதிரி இருக்காது. சரி, இந்த கதாபாத்திரத்துக்கு